வெல்கம் டு நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கல் வைக்க போகிறோம். அதுக்கு 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன், 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு இதே கிளாஸில் எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1க்கு 3 பங்கு தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன். கால் மணி நேரம் ஊற வச்சேன். அதில் ஏலக்காய் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சேன். 3 விசில் வச்சதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை கலந்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி மண்டை வெல்லம் சேர்க்கலை, நாட்டு சக்கரை தான் கலந்துக்கிட்டேன். அது நம்ம கலரு பார்த்தே கலந்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் போட்டதே கலர் போதுமானதாக இருந்துச்சு, இனிப்பும் கரெக்டாக இருந்தது. நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு பொன்னிறமாக ஆன உடனே அதை முந்திரி பருப்பை சக்கரை பொங்கலில் கலந்துக்கிட்டேன். சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா வந்திருந்தது. நான் ஒரு அரை முறை தேங்காயும் துருவி வச்சுருந்தேன். இது ஒரு கிண்டிட்டு அந்த தேங்காய் பூவை இதில் கொட்டிடலாம். சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா வந்திருந்தது. கெட்டியாகவும் ஆகலை, தண்ணியாகவும் ஆகலை, ரொம்ப கரெக்டானதாக இருந்தது. தேங்காய் துருவிட்டு ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ வச்சு கொடுக்க வேண்டியது தான். சூப்பரான சக்கரை பொங்கல் தயார். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வைங்க.